இனி 8000 பொருள்களுக்கு 1% கூட வரி இல்லை. இந்தியா நியூசிலாந்து ஒப்பந்தம் ஏன் முக்கியம்? இந்தியா நியூசிலாந்து இடையே மிக முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பதாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சுமார் 8000க்கும் மேற்பட்ட பொருள்களை இந்திய பிசினஸ்மேன்கள் எந்த ஒரு கூடுதல் வரியும் இல்லாமல் நியூசிலாந்திற்கு ஏற்றுமதி செய்ய முடியும். இந்திய பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு உலக நாடுகளுடன் வர்த்தக தொடர்பை வலுப்படுத்துவதில் வேகம் காட்டி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் பல உலக நாடுகளுடன் முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்தாகியுள்ளது. இது இந்தியாவின் இருந்து ஏற்றுமதியை அதிகரிக்க மிகப்பெரிய அளவில் உதவுகிறது. இதற்கிடையே தற்போது நியூசிலாந்துடன் முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்தியா. டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் நியூசிலாந்து வர்த்தக அமைச்சர் டாட் மெக்லே ஆகியோர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். கடந்த 10 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை கடந்த மார்ச் மாதத்தில் மீண்டும் தொடங்கப்பட்டது. அதாவது அமெரிக்கா எப்போது வரிகள் என மிரட்ட ஆரம்பித்ததோ அப்போதுதான் இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பித்தது. துரிதமாக பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் வெறும் 9 மாதங்களில், அதாவது கடந்த ஆண்டு டிசம்பரில் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டது. இது இந்தியாவின் மிக வேகமான வர்த்தக ஒப்பந்தத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே ஒரு புதிய பொருளாதார பாலத்தை அமைக்கும் வகையில் இருக்கிறது. இந்தியாவிலிருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தோல் பொருட்கள், கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட சுமார் 8284 பொருட்களுக்கு 100% வரி விலக்கு அளிக்கப்படும். நியூசிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வரும் கம்பளி, மரம், நிலக்கரி மற்றும் பழங்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும். அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவின் சுமார் 20 பில்லியன், அதாவது 1,60,000 கோடி முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளது. இந்திய ஐடி, சுகாதாரம் மற்றும் கட்டுமானத்துறை சார்ந்த 5000 நிபுணர்களுக்கு விசா முன்னுரிமை வழங்கப்படும். ஆண்டுதோறும் 1000 இந்திய இளைஞர்களுக்கு ஒர்க் அண்ட் ஹாலிடே விசாக்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து உலகத்திலேயே பால் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதன்மையான நாடாகும். அங்கிருந்து பால் பொருட்கள் இறக்குமதியானால் இந்திய விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்ற அச்சம் நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் பால், வெங்காயம், சர்க்கரை, மசாலா பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெய் ஆகிய சென்சிட்டிவான துறைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்திய பால்பொருள் நிறுவனங்கள் தங்களின் தரத்தை மேலும் உயர்த்த ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதே நேரத்தில் விவசாயிகளை பாதுகாக்க சில குறிப்பிட்ட வரிகள் அவசியமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.